ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம், இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது, மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு 45 நாள் வராருங்க. அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது இப்போ வர 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது. சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும், புதன் துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும் வராங்க. ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்ப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிட்டார். கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலே இருக்கார். அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா? இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போது கொண்டு வர போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா 10% தாங்க வேலை செய்யும். அவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும். நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசாபுக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர, கோச்சாரம் அப்படின்றது 10% மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அந்த பேப்பரை படித்தேன், இந்த புக்கில் பார்த்தேன், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது. ஒரு சும்மா வீட்டில் உட்காரான்னாங்க, அதனால் சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது. இந்த விஷயத்த 10% மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் வேலை செய்யும். அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான், ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், ராசி என்னும் போது ஒரு 30%ம் லக்ன பலன் தான் பேலன்ஸ் இருக்க 100%ம் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை. அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா 10% தான் வேலை செய்யும். இதை கேட்டுட்டு அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனாலே எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலன்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போது? எதுவுமே பண்ணாதுங்க. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்தை பாருங்கள். இந்த கோச்சார பலனை 10% மட்டும் எடுத்துங்க, ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். காலபுருஷனின் 7ஆம் வீடு, அதாவது மேஷ ராசிக்கு 7ஆம் வீடு துலாம் ராசி. என்ன சொல்லலாம், அதிக நட்பு வட்டாரங்களை கொண்ட துலாம் ராசி. குறிப்பாக பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிற்கிறேன். சித்திரை நட்சத்திரம் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க, நட்பு வட்டாரம் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற சுவாதி நட்சத்திரம், அனைவருக்கும் அனுசரணையாக அட்வைஸ் பண்ணக்கூடிய விசாக நட்சத்திரம், முருகப்பெருமானே பிறந்த விசாக நட்சத்திரம் உங்களுக்குள்ளே தாங்க இருக்குது, துலாம் ராசியில் தான் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத பலன் இது. குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல்ல ராசி லக்னநாதன் ஒருத்தர் வருவாங்க. இப்போது துலாம் ராசிக்கு ராசி அதிபதியும் சரி லக்ன அதிபதியும் சரி சுக்கிரனாக வருவார். இந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டில், உங்களுக்கு 12ஆம் வீட்டில் கன்னியில் நீச்சமாகி இருக்கார் இல்லைங்களா? அப்போது கண்டிப்பாக நீங்கள் எடுங்க, கடந்த ஒரு மாதமாகவே 15 நாளாகவே அடுத்து வரப்போகிற இந்த ஐப்பசி மாதத்தில் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், தூங்கிட்டே இருக்கலாமா, செலவு பண்ணிகிட்டே இருக்கலாமா இருப்பீங்க. செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது, வெளியூர் ஜாஸ்தி பிரயாணம் பண்ணுறது, ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயம் கனெக்ட் ஆகிறது,
ஜாஸ்தி விரயம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, நண்பர்களுக்கு குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, நண்பர்களுக்காக செலவு பண்ணுறது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் விஜயம். என்னதாங்க நீச்சமானாலும் 11ஆம் வீட்டு அதிபதி என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு பவர்ஃபுல் உண்டான துருபாவம். அப்போ அந்த அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கே வருவது மிக சிறப்பான, தொழிலில் ஒரு நல்ல லாபம், வியாபாரத்தில் நல்ல லாபம், வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூரியனுடைய பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். அதே மாதிரி 2ஆம் வீடுன்னு சொல்லப்படுற விருச்சக வீட்டில் செவ்வாய் பகவான் வாரத்தில் முதல் மாதத்தில் முதல் வாரத்திலே என்ட்ரி எடுக்கிறார். அப்போது 2ஆம் வீடும் நல்ல பலம் பெறும். நண்பர்களால் ஒரு வருமானம், மனைவி அல்லது கணவனால் வருமானம் நல்ல விஷயமா கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுன வீட்டிலேருந்து குரு பகவான் கடக வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடக வீடு அப்படின்னும்போது உங்களின் ராசிக்கு 10ஆம் வீடாக வரும். 45 நாள் அதிசார குரு பெயர்ச்சியாக வருவார். சாதாரணமாக குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு வந்தாலே 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பதவி பறிபோடுமா, என் பதவி போயிடுமே அப்படின்லாம் பயப்படாதீங்க. பதவி ஏன்னா அதிசார குரு பயிற்சி பார்க்கும்போது கெடுபலனை கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் பதவி உயரணும்போது வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, வியாபாரத்தை வேறு ஒரு புது வியாபாரத்தை தொடங்கிறது அப்படிங்கிற விஷயமும் வரும். குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து பார்க்கும் வீட்டில் நற்பலன்களை செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 10ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்துருவார். அப்போ தொழில் மூலம் நல்ல லாபம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்த்துருவார். அப்போ சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தை நல்ல விஷயமாக கொடுத்துருவார். 10ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது இது நாள் வரை இருந்த கடன் பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஐப்பசி மாதத்தில் மகாவிஷ்ணு கோவிலில் பைத்தம்பருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் பொங்கல் செய்து சனிக்கிழமை தோறும், இல்லை மெயினாக புதன்கிழமையை பிடிச்சிங்க, புதன்கிழமை தோறும் பொங்கல் செய்து தானமாக வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் பட்சத்தில் சிறந்த ஒரு யோகமான பலனை இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் அடைய பெறுவீர்கள் என்று இதோடு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.